ஜனநாயகன் லீக் ஆனதை இப்போ நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்ணியிருக்காங்க. அஃபிஷியலா கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோல அதை பத்தி தான் கிளியரா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 2 நாளைக்கு முன்னாடி நைட் டைம்ல ஜனநாயகன் படம் சோஷியல் மீடியால லீக் பண்ணிட்டாங்க. அதுவும் சீன்ஸ் மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட ஃபுல் படமும் HD குவாலிட்டியில் லீக் ஆகியிருக்கு. இமீடியட்டா ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து சைபர் கிரைம் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அதன் அடிப்படையில் தமிழ்நாடு சைபர் கிரைம் போலீஸ் அஃபிஷியலா கேஸை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவங்களோட மெயின் ஃபோக்கஸ் என்னன்னா, யார் அப்லோட் பண்ணாங்க, எந்த சோர்ஸ்ல இருந்து லீக் ஆச்சு, அதோட IP அட்ரஸை ட்ராக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதை வச்சு ஒரிஜினலா யார் அப்லோட் பண்ணாங்க அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண ட்ரை பண்றாங்க. ஒரு ஸ்ட்ரிக்ட் வார்னிங்கும் கொடுத்திருக்காங்க. யார் இந்த படத்தை ஷேர் பண்றாங்களோ, டவுன்லோட் பண்றாங்களோ, அவங்க மேல லீகல் ஆக்ஷன் எடுக்க போறாங்களாம். இது ஒன்றும் கேஷுவல் வார்னிங் கிடையாது, சீரியஸ் சைபர் லா இஷ்யூ. முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த படம் ஆல்ரெடி சென்சார் இஷ்யூனால டிலே ஆச்சு. ரிலீஸை போஸ்ட்பான் பண்ணாங்க. இப்போ அதுக்குள்ள படத்தையும் லீக் பண்ணிட்டாங்க. அதனாலதான் இண்டஸ்ட்ரி ஃபுல்லா ஷாக்ல இருக்கு. பெரிய பெரிய சினிமா செலிபிரிட்டி கூட பப்ளிக்கா இந்த இஷ்யூவை பத்தி பேசியிருக்காங்க. ப்ரொடக்ஷன் சைடுல இருந்து போட்ட பணம் வருமான்ற பயம், போலீஸ் சைடுல இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு, பப்ளிக் சைடுல கியூரியாசிட்டி அதிகமாகி இருக்கு. உண்மையான பிரச்சனை என்னன்னா, ஒன்ஸ் HD பிரிண்ட் லீக் ஆனதுக்கு அப்புறம் அதை கண்ட்ரோல் பண்றது ரொம்பவே கஷ்டம். அதனாலதான் ஸ்ட்ரிக்டா வார்னிங் கொடுத்திருக்காங்க. எல்லாருக்குள்ளேயும் ஒரு கேள்வி இருக்கும், லீக் பண்ணது யாருன்னு. இதுல சம்பந்தப்பட்டவங்க ஒருத்தரா இல்ல ஒரு குரூப்பானு போலீஸ் பண்ற இன்வெஸ்டிகேஷன்ல தான் தெரியும். IP அட்ரஸை வச்சு ட்ரேஸ் பண்ணாங்கன்னா ஒரு கிளாரிட்டி வரும். ஆனா அதை ட்ரேஸ் பண்றது அவ்வளவு ஈஸி இல்லை. அதனால கண்டிப்பா இது சீக்கிரமா முடியாது. உண்மையை சொல்லணும்னா, நெக்ஸ்ட் அப்டேட் என்னன்றதே இன்வெஸ்டிகேஷன் ரிசல்ட் மேல தான் இருக்கு. யார் இதுக்கு பின்னாடி இருக்காங்கன்னு தெரிஞ்சாதான் கிளியர் ஆகும். அது வரைக்கும் லீக் ஆனதை பார்க்காதீங்க, ஷேர் பண்ணாதீங்க. இப்போ நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, போலீஸால கல்பிரேட் யாருன்றதை கண்டுபிடிக்க முடியுமா? இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.